பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 29/1/2026 தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி மதியம் 1:57 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி காலை 7:19 வரை, பின்பு மிருகசீரிடம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, சிந்தனையில் புது தெளிவுடன் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும். உங்களுடைய இனிமையான சொற்களால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் ஆனந்தமும் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளால் பெருமை பெறக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உறவுகளிடையே அந்யோன்யம் சற்றே அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய இனிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் அடர் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சியில் யாவும் வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக அமையக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். வரவு செலவுகள் நல்ல லாபங்களை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். புதிய முதலீடுகளில் லாபங்களை காண்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. கடகராசி அன்பர்களே, வெற்றிகளை குவிக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். நண்பர்களின் உதவியால் முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வல்லமை பெண்களுக்கு கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பிறரின் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் இன்பகரமான நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். சிம்ம ராசி அன்பர்களே, ஊர் போற்றும் வண்ணம் இன்றைய தினம் சில நற்செயல்களை செய்து பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் ஊதா. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் புகழ்மிக்க மனிதர்களின் நட்பால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இருந்து வரும். எதிர்பாராத பயணங்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். தொழில் செய்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் வந்து போகலாம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
தந்தை வழி உறவுகளின் ஆதரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் இளநீலம் மற்றும் இளம் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, இன்றைய நாளின் முற்பாதியில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு சற்றே தடுமாற்றங்கள் வரலாம். நாளின் இறுதியில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சிந்தனைகளால் பிறரின் பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். புதிய உறவினரின் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த வருமானங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, சவால்களை சமாளித்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவீர்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். ராசியான நிறம் பொன்னிறம் மற்றும் பழுப்பு நிறம். மகர ராசி அன்பர்களே, குழந்தைகளால் பெருமை கொள்ளக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பழைய பாக்கிகளை செட்டில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். எதிர்பாராத நண்பர்களின் சந்திப்பால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். ராசியான நிறம் வெண்மை மற்றும் இளம் பச்சை. கும்பராசி அன்பர்களே, சொத்து சேர்க்கைக்கு உண்டான இனிய நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும். தாய் வழி உறவுகளின் அந்யோன்யம் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். எதிர்காலத்திற்கு உண்டான சிறப்பான திட்டங்களை தீட்டி வெற்றியடைவீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் நீலம் மற்றும் அடர் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, சகோதர வழி உறவுகளால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடும். அண்டை அயலாருடன் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சியில் யாவற்றிலும் மிளறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். குழந்தைகளின் நலனுக்காக சிறந்த சேமிப்புகளை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் பச்சை மற்றும் கருநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.